எல்லாரும் சமைக்க கத்துக்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சொதப்பிருப்போம். நான் இந்த இடியப்பம் பண்றதுலதான் சொதப்பினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்க வீட்டுல இடியப்பமே புழிஞ்சது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சரி ஒரு நாள் இடியப்பம் புளியலாம் அப்படின்னு செஞ்சேன். எனக்கு தெரியாது அப்ப மாவு சூடா இருக்கும் போதே புளிஞ்சாதான் ஈஸியா புளிய முடியுங்கிறது தெரியாது. நான் பாடு மொத்தமாவே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். கட்டையில போடும் போது மாவு ஃபுல்லாவே ஆறிடுச்சு. நான் புளிஞ்சு பார்த்தா சுத்தமா இறங்கவே இல்லை மாவு. சரி நமக்குதான் இறங்கல போல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட கூப்பிட்டு புளிய சொன்னா அவங்கதான் சொன்னாங்க மாவு சூடா இருக்கும் போதுதான் ஈஸியா புளிய முடியும். அவங்களும் எப்படியோ புளிஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல இதை புளிஞ்சோம்னா கண்டிப்பா கட்டை உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை குப்பையில தான் அப்புறம் போட்டோம். இந்த மாதிரி நீங்க எதுலயாவது சொதப்பி இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிகப்பரிசி இடியப்பமாவும் சூடா இருக்கும் போதே தான் புளியணும். இந்த மாவோட ப்ரிப்பரேஷன் வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட டீடைல்டு ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த இடியப்பத்தை தாளிச்சு சாப்பிடலாம், தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடலாம். நான் இன்னைக்கு சாம்பார் வச்சு